லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விளக்கோட போயிட்டு இருக்கான். எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சாமி. உங்ககிட்ட வேணும்னா அது நடக்கும்னு அந்த பாட்டி சொன்னாங்க. நான் ரொம்ப வருஷமா எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை சாமி. அவர் பார்க்கணும், அவர் கூட ஜாலியா விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என் மம்மிக்கும் அப்பாவுக்கும் என்ன சண்டைனே தெரியல. அப்பா பத்தி பேசினாலே மம்மி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஒவ்வொரு தடவையும் அழுகுறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சாமி. நீதான் எப்படியாவது எங்க மம்மியையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும் சாமி. சேர்த்து வைப்பியா? கண்கள் தீரக்கும் எந்த மனமே எங்கு நீ தூங்கி கிடந்தாய். காதல் தூளிர்க்கும் இந்த நொடியே எங்கு நீ உறைந்திருந்தாய். இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக உடலோர் கூடென இவன் முன்னே வாழ இரண்டாகி நானும் சாக. உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். தவறை உணர்ந்தேனே நீ இன்றி நான் உதிர்கின்றேன். மித்ரா சீக்கிரம் வாமா, அடுப்பு நல்லா கூட்டி வை. இதோ வைக்கிறேம்மா. ஓலைய கிழக்கால பொங்குற மாதிரி பார்த்து வைமா. சரிங்கம்மா. நீ அவங்க சொன்ன மாதிரியே போய் பொங்கல் வை. உனக்கு எது நல்லதோ அது தானா நடக்கும். சரி, நான் வரேன். ஆஹா, மித்ரா மேற்கு பக்கமா பொங்க வைக்கிற மாதிரி தெரியுது. எது எப்படியோ இது நமக்கு நல்ல சகுனம் தான். நம்ம வேலைய நாம பண்ண வேண்டியதே இல்ல. மித்ரா நல்லா சிறப்பா பண்ணிடுவா.
அம்மா பால் பொங்கிடுச்சுமா. வாமா மாமா வாங்க. நம்ம பொண்ணு வச்ச பொங்கல் கிழக்கு பக்கமா பொங்கிருக்கு. ஆமா ஆமா, பாத்தீங்களா? கிழக்கு பக்கமா பொங்கிருக்கு. ஐயோ, என்ன மித்ரா நீ இப்படி பண்ணிட்ட? ஐயோ, அண்ணி மனசுக்குள்ள என்னெல்லாம் நடக்கணும்னு வேண்டி இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி இப்படி மேற்கால பொங்க வச்சிட்டியே. இல்லம்மா, என் கவனக்குறைவாலதாம்மா. சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அட பரவாயில்ல விடுமா, நீன வேணும் நான் பண்ண. எனக்கு விதிச்ச விதி இப்படிதான் இருக்கு, என்ன பண்றது? கிழக்க பார்த்து பொங்கலன்னு எதுவும் வருத்தப்படாதீங்க. இந்த தடவை தட்டி போயிருக்குன்னா நீங்க நினைச்சது நடக்க இன்னும் 4 இருக்குன்னு அந்த ஆத்தா சொல்றா. நீங்க பொழுத கழிக்காம நேரமா ஆத்தாவுக்கு பொங்கல் வச்சு படைச்சு நீங்க நினைக்கிறது நடக்கும்னு வேண்டிக்கங்க. உங்க மனசு போலவே சுபிக்ஷமா இருக்கும். சரிங்க ஐயா. மித்ரா போகட்டு விடுமா, நீ பொங்கலை இறக்கு, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். சரிங்கம்மா. நீ போய் வெல்லம் பொங்கல் போடுமா. வெல்லத்தை எடுத்து போட்டு நல்லா கலக்கி விடு. என்னம்மா மித்ரா, எல்லாம் நல்லா தானே வந்திருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பொங்கல் ரொம்ப நல்லாவே வந்திருக்குமா. பயப்படாத விக்ரம். சூப்பர்மேன், இங்க என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாமி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னது சாமியா? இன்னும் என்னடா பாத்துட்டு நிக்கிற? பிரசாதத்தை குடுடா. சீக்கிரம் குடு. அத வைடா. அத கொண்டா. அத கொண்டு வா. கொண்டாடா. குடு. ஏய். இந்தா. பாலகன் எங்கடா? என்ன செய்தி? யார கூப்பிடுறாத்தா? என் பாலகனை தான். என்கிட்ட அவன் கண்ணீர் மல்க வேண்டாம். உன்னதான் பாலகா, வா. பயப்படாத, வா. மம்மி பயமா இருக்கு மம்மி. பயப்படாத வாடா, விக்ரம். வாடா, வா. பயப்படாம போ விக்ரம். பயப்படாத, வா. போ. வா பாலகா. ஐயா, இந்த வயசுல உன் மனசுல இவ்ளோ கஷ்டமா? கவலைப்படாதய்யா. உன் வேண்டுதல இந்த ஆத்தா நிறைவேற்றி வைப்பா. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்யா. சார் எனக்கு உனக்கு இல்லாததா செல்லம். இந்த சாப்பிடு. ஏண்டா பெரிய மனுஷா,
அப்படி என்ன வேண்டிக்கிட்ட நீ? உனக்கு சாமியே வந்து வரம் கொடுத்துருக்கு. ம்? அது 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 சொல்லக்கூடாது சார். ம்? ஏன்டா ஏன் சொல்லக்கூடாது? வேண்டனதை வெளியே சொன்னா பலிக்காதல்ல சார். ஓ ஆமால, சாரிடா. ம்? பரவாயில்ல சார். ம். சூப்பரா இருக்கு சார். ம் சாப்பிடு. ம் வா. இங்க பாருங்கப்பா, சிலம்பம் போட்டியில நம்ம தான் ஜெயிக்கணும். சாமி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு திருநீர் எடுத்து பூசிக்கோங்க. வெற்றி நமக்கு தான். ஐயா, நீங்களே உங்க கையால சிலம்பத்தை எடுத்து ஆட்டக்காரங்க கிட்ட கொடுங்க. அப்பதான் சாமியோட ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுசா கிடைக்கும். அதுக்கு என்னப்பா, கொடுத்துட்டா போச்சு. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சிலம்புன்றது சாதாரண கம்பு இல்ல. ஒவ்வொரு படை வீரனுடைய போர்வாள் மாதிரி உங்க எதிரிய உங்க காலடியில மண்டி போட வைக்கிற பேராற்றல் இந்த சிலம்பத்துக்கு இருக்கு. ஆட்டக்காரனோட உசுறு உடம்புல இல்ல, அவன் வச்சிருக்கிற சிலம்பத்துல இருக்குன்னு எங்க வாத்தியாரி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இதுதான் உங்க உசுறு, தெய்வம் எல்லாமே. புரிஞ்சதா? களத்துல இறங்கி வருஷம் பண்ற வரைக்கும் சிலம்பம் மண்ணை தொடாம பாத்துக்கோங்க. இதை நான் ஒண்ணு சும்மா சொல்லப்பா. நம்ம பாட்டன் முப்பாட்டனுக்கு அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த சாங்கியம். அத காலகாலமா நம்ம கடைபிடிச்சிட்டு வரதுனாலதான் வெற்றி நமக்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க களத்தை தொடுற வரைக்கும் சிலம்பம் மண்ணை தொடக்கூடாது. அதையும் மீறி தொட்டுச்சு வெற்றி உங்களை விட்டுட்டு போயிடும்பா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போயிட்டு வெற்றியோட திரும்பி வாங்க. ஏய் பொண்ணு, பாத்து போக மாட்டியா? கண்ணு தெரியல உனக்கு? சாரிங்க, நான் தெரியாம தட்டி விட்டுருப்பேன். நான் வேணும்னா எடுத்து கொடுத்துருவா. ஏய், சிலம்பத்துல கைய வச்ச கை உனக்கு இருக்காது. மித்ரா, யாராம? என்னாச்சு மித்ரா? இங்க என்ன பிரச்சனை? ஏன் இவங்க உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க? அத நாங்க சொல்றோம். இந்த பொண்ணு யாரு? உன்னோட ஒய்ஃபா? ஹலோ, தேவையில்லாம பேசாதீங்க, பார்த்து பேசுங்க. இந்த பொண்ணு நாங்க சாமியா நினைக்கிற சிலம்பத்தை மண்ணுல தட்டி விட்டுருச்சு. அவ்வளவுதானே? இதுக்கு போய் அந்த கத்து கத்துறீங்க? குடிங்க, எங்களை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். ஏய், நீ யாரா? பெரியவ மாதிரி வந்து பஞ்சாயத்து பண்ற? சிலம்பனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எங்க சாமிடா. உங்களுக்கு வேணா அது சாமியா இருக்கலாம், ஆனா எனக்கு வெறும் சிலம்பம் தான். இந்தாங்க புடிங்க. வா மித்ரா, போலாம். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடா. என்னங்க இது? தெரியாம பண்ணதுக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அதான் சாரி கேட்டோம்ல, அப்புறம் என்ன? ஏய், இந்த சிலம்பம் எங்க தெய்வத்துக்கு சமானம். இத கீழே தள்ளி விட்டுட்டு சாரின்னு நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவீங்க. அது சரின்னு நாங்க போயிட்டே இருக்கணுமா? இங்க பாரு, இந்த சிலம்பம் மட்டும் தரையில விழுந்தா எங்க ஆட்டம் எங்களை விட்டு போயிருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இவ இதை தட்டி விட்டதுனால ஆட்டை இப்ப எங்க கையில இல்ல. அது திரும்பி வரணும்னா நீ ஊர் பார்க்க எங்க எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என் சிலம்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். பதில் தானே? சொல்லிட்டா போச்சு. ஏய், பாத்தியா வெளியூர்காரனுக்கு தும்ரா தானே? ஏங்க, நானும் இந்த ஊருக்காரன் தான். பாத்தியா? அப்பவா களத்துல மோதி பாப்போம். வா பாப்போம். கார்த்திக் சார், இதெல்லாம் தேவையா? சாமி கும்பிட வந்த இடத்துல எதுக்கு இந்த சண்டையெல்லாம்? வேண்டாம் ப்ளீஸ். இவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க மித்ரா, எனக்கும் சிலம்பெல்லாம் தெரியும். வாங்க ஒரு கை பார்த்துடலாம்.
வேண்டாம். அவங்களெல்லாம் பார்த்தா காலங்காலமா சிலம்பம் ஆடுறவங்க மாதிரி இருக்காங்க. எதுக்கு சார் தேவையில்லாம? நான் வேணும்னா அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். வாங்க போலாம். ஏங்க நானும் சிலம்பாட்டக்காரன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருக்கிறப்போ நானும் இந்த கிளாஸுக்குலாம் போயிருக்கேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஐயோ கார்த்திக், இதெல்லாம் வேண்டாம் கார்த்திக். நாங்க தான் வேண்டான்னு சொல்றோம்ல, சொன்னா கேளுப்பா. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இது சண்டை இல்லம்மா, போட்டி. இதுக்கு கை நீட்டி தடுக்க கூடாது, கை தட்டி என்கரேஜ் பண்ணணும். என்னை வாழ்த்தி அனுப்புங்க. நான் ரெடி. தம்பி வாங்க, களத்துல சந்திப்போம். கேட்க மாட்டேங்கிறான். மகா ஜனங்களே, இங்க ஒரு மிகப்பெரிய சிலம்பாட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் போட்டி நடக்க போகுது. இந்த தம்பி இருக்காரு, எங்க சிலம்பத்தை வேணும்னு அவமரியாதை செஞ்சிட்டாரு. அதுக்காக இந்த ஊர் மக்கள் முன்னிலையில எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னோம். அதுக்கு அவரு நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், வேணும்னா மல்லுக்கு நிக்கிறேன்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த இடத்துல போட்டி நடக்குது. இந்த போட்டியில அவர் ஜெயிச்சிட்டா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம். ஆனா நாங்க ஜெயிச்சிட்டா இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இந்த போட்டியோட விதி. தாங்கண்ணே. மோதி பாத்துருவோமா? போட்டி நடந்துட்டு இருக்குல, குறுக்க வந்து நிக்கிற, வெளியில போடா. ஏய், ஏன் கத்துற? நீ பெரிய ஆட்டக்காரன் தானே? சொல்லு, நீ பெரிய ஆட்டக்காரன் தானே? ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் பெரிய ஆட்டக்காரன் தான். அப்படியா? அப்ப நீ என்ன ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறமா அவரை போய் தொடு. ஓஹோ, அவன் அடி வாங்கினது பார்த்தாதுன்னு இப்ப நீ வேறியா?
மோதி பாத்தரலாமா? பார்க்கறதுக்கு நீ இருப்பியான்னு பார்ப்போம். கார்த்திக் சார் போய் அங்க இருங்க. அட போங்க சார்.